குருதேவர் சொல்றாரு, ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறா. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த குழந்தை இறந்துடுது, ஒரு நோய் வாய்ப்பட்டோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால. அந்த தாய் அப்படி கதறி அழுகிறான், தன்னோட குழந்தை இறந்ததுனால துக்கம் மேலிட்டு அப்படி கதறி அழுகிறான். அப்புறம் கொஞ்ச நாள் சாப்பிடாம இருக்கிறான். அப்புறம் படிப்படியா மனசை தேத்திக்கிட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சு, அப்புறம் இயல்பா வழக்கம் போல தன்னோட அன்றாட கடமைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த குழந்தை இறந்ததும் கூட அந்த ஆரம்பத்துல இருந்து அந்த துக்கம் இப்ப இல்லை. அவ வாசனை பவுடர் எல்லாம் பூசிக்கிட்டு, வாசனை சோப்பு பூசிக்கிட்டு பழையபடி அன்றாட வாழ்க்கையில அவ ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த குழந்தை இறந்துருச்சு, அது ஒரு ரொம்ப துக்கத்தை கொடுக்குதுங்கிறதுக்காக அந்த மறுபடியும் குழந்தை வேண்டான்னு அவன் நினைக்கிறது இல்லை. மறுபடியும் அடுத்த குழந்தைக்கு அவ தயாராயிடுறான். ஒவ்வொன்றும் அனுபவ பாடங்கள் மூலமா அந்த இயற்கை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். இது உண்மை இல்லை, இது நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே தான் இருக்கு.